மட்டன் குழம்பு தண்ணி குழம்பு வைக்கிறேன். எப்படி செய்கிறதுன்னு வந்து பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. வரமிளகா சேர்த்திக்கலாம். மல்லி அடுத்தது சேர்த்திக்கலாம். பட்டை, லவங்கம், சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்திக்கலாம். சோம்பும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. எடுத்து ஒரு தட்டில் கொத்திக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இன்னும் எடுத்துக்கலாம். வறுத்து வச்ச மசாலா ஆட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். குழம்ப தாளித்து விடலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போடலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்திக்கலாம். வெள்ளாட்டு கறி 1 கிலோ எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு அந்த மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை கொட்டிக்கலாம். 1 கிலோ வெள்ளாட்டு கறி எடுத்துருக்கிறேன். உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி இருக்கிறேன். இன்னமாக கொட்டி வணக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு வணக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கறி நல்லா வணங்கிடுச்சு. இன்னும் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். கறி நல்லா வணங்கிடுச்சு. கறி மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். குழம்பு கொஞ்சம் சாய்த்தியாக தேவைப்பட்டுச்சுன்னா கடலை தேங்காய் அரைச்சி சேர்த்திக்கலாம். சிரிச்சு பிறகு அரைச்சி வச்ச கடலை தேங்காயை ஊற்றிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசமாக இருக்கும். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். குழம்பு தனியாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படி கறி வணக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வணக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம்.
வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. எடுத்து வச்ச கறி கொட்டி வணக்கிடுவோம். மட்டன் மசாலா கொஞ்சம், கறி மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கறி நல்லா வணங்கிடுச்சு. கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூரி விட்டு எடுத்து இறக்கி வச்சுக்கலாம். மட்டன் வறுவல் ரெடியாச்சு. வாங்க சாப்பிட போகலாம். போட்டில் இன்னைக்கு மட்டன் தண்ணி குழம்பு, சுட சுட சோறு. வாங்க சாப்பிடலாம். அப்போல்லாம் எங்கள் அம்மா அப்படித்தான் குழம்பு வச்சா, ஆட்டுக்கறி குழம்புனா ரொம்ப சூப்பராக வைக்கும். அதே மாதிரி நானும் எங்கள் அம்மாலாட்டமே கற்றுக்கிட்டேன். அதுக்கு வந்து நல்லா கடலை தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சு நல்லா குழம்பு வந்த பின்னால் ஊற்றி செஞ்சால் குழம்பு ருசியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாட்டு சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க.